ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ உங்களை பார்க்குறேன். இது பிளாக்ஸ் ரூல்ஸ் வீடியோ கைஸ். இது பார்ட் 3. ஸோ நான் உள்ளே போய் காட்டுறேன் நான் என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்கள். 1489 வந்துட்டேன் கைஸ். 1400 வீடியோ போடுறேன்னா எக்ஸ்ட்ராவாக 89 லெவலே ஏற்றிட்டேன். இன்னும் 10 லெவல் கிட்ட ஏற்றினா நம்ம 30 போயிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். 30 போகிற மாதிரி தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வாட்ரு ஃபைட்ரு கொஸ்ட் எடுத்து அடிப்போம். அப்போ எனக்கு பாஸை அடிக்க அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கீயை வாங்கிட்டேன் வந்து அத்தன் 2.5 மில்லியன் பவுண்டி இருக்கனால நான் அடித்து நோ யூஸ் கைஸ் பாருங்கள். ஆனால் என்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கைஸ் இல்லை என்கிட்ட. அப்புறம் ஃபுல் பாடி ஆக்கியும் வச்சுட்டேன். இப்போ ஃபுல் ஃப்ராக்மெண்ட்ஸ் என்கிட்ட இல்லாதனால தான் நான் ஒன்றும் எடுக்கலை. இது ஸ்டார்ட் பண்ணேன் வாட்டருக்கும் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஒன்று. ஏன்னா மேட்ச்க்கு 474 தான் வந்துருச்சு கைஸ். இன்னும் விட்டால் 500 போயிடும். 3rd சீலையும் போய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதான் கைஸ் நம்ம ஒன்று அடிப்போம். இவங்க அடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வாட்டர் கண்ட்ரோ வச்சு. இவனுங்க வாட்டர் கண்ட்ரோல் இவங்க யூஸ் பண்ணுறாங்க போல கைஸ். கீழே இருக்காங்க. அப்புறம் இவங்க அடித்தா மிஸ்டிக் ட்ராப்லெட்னு ஒன்று கிடைக்கிது கைஸ். அது ரொம்ப ரேர். அப்புறம் நம்ம ப்ரைவேட் சர்வரில் இருக்கோம் மக்களே. என் பவுண்டியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ C3 போகிறதுக்கு தான் நம்ம அடுத்த கோல். என்னடா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் ஆகிடுச்சு. கிளியராக பார்த்துங்க. 2,535,000 பவுண்டி வச்சுருக்கேன். வாங்க அடிக்க ஆரம்பிச்சவங்க ஓடு சமாடி. தெரியுங்க காசு 3 மில்லியன் வச்சுருக்கேங்க. 3 மில்லியன். ஒன்று ஒன்றா அடிக்கடி போர் அடிக்குது கேஸ். ட்ரெயினிங்க நீ ட்ரெயின் யூஸ் பண்ண வேண்டியதானா கேட்டீங்கன்னா ட்ரெயினில் அடித்தா பறப்பானுங்க தூரமாக. அதை கொள்றதுக்கு வாட்டர் பம்ப் வச்சே கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இன்ஸ்டன்ட் வேறு போயிடும். அதுவே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சாவர மாதிரி 2 நேரமாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஒன்று ஒன்றா போட்டு அடிப்போம். இதாங்க ஸ்டார்ட்ஸ். தீவனாக போட்டுருங்க. ஃபோனை வீடியோவில் 2000 போட்டிருக்கேன் மீலியில். அப்போ வந்து பெயின் இல்லை. பெயின் எப்படி கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல எப்படி ஃபஸ்ட் சீல் போனேன்னு. ஃபஸ்ட் சீலில் போய் இருந்தேன் நான். ஃபஸ்ட் சீலில் போய் ஸ்டாக்கை செக் போனால் இது பெயின் இருந்துச்சு. அப்போ என்கிட்ட காசு இருந்துச்சா வாங்குறதுக்கு வாங்கிட்டேன். அதுக்கடுத்து காசு இல்லை சேர்த்துருக்கு கஷ்டப்பட்டு. ஆனால் பெயின் கிடச்சிது அது வரைக்கும் போதுங்க. அதில் 300 மேட்சையும் வச்சுருக்கேன் நான். இந்த கொஸ்ட் எடுத்து போட்டு அடிப்போம். அடிச்சு முடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் போயிடுச்சு. அவ்வளோதான். சுற்றி ஆடிப்போம். இன்ஸ்டன்ட் இல்லாதபோது தாங்க டேஞ்சரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பாருங்க எழுத்து வருது பாருங்க. டக்கு நிறைய எழுத்துக்கு வந்துடும் பாருங்க. கார் போட்டு அவங்கிட்ட லாஸ்ட் எழுத்து வரேன்னு தெரியலையே. செத்தாக பெயின் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓடி ஓடி அடிப்போம். ஜம்ப் பண்ணி அடிப்போம். பார்த்தீங்கன்னா பவர் போட்டால் பாருங்க இவ்வளோ எழுத்து வந்தாலே அந்த ட்ரெயினோட ரேஜ் மோட் ஆக்டிவேட் ஆகிருந்தது எனக்கு. நீங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் விழுந்துருந்துச்சாலே உங்களுக்கு ட்ரெயின் ரேஜ் மோட் வந்துடும். அதுக்கடுத்து எழுத்த ஃபுல்லாக ஏற்றிட்டு நீங்கள் பிபி போடலாம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா டேமேஜும் தரும். இப்போ நம்ம கோல்ட் மாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்கும். பாருங்க எழுத்து பாருங்க இவ்வளோ குறைஞ்சிரும் டக்குன்னு. ஷிஃப்ட் லாக் போட்டே விளாடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் ப்ரைவேட்டில் வந்தனால எந்த பாஸுமே உயிரோடு இருக்க மாட்டான்.
ஓகே, இப்போ 1491 வந்தாச்சு மக்களே. இப்போது அதுக்கடுத்து நான் 93 போயிடுவேன். அப்புறம் 92 எங்கடா போச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 லெவல் ஏறும் இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சேன்னா. ஏன்னா எக்ஸ்பிக்கு 2 லெவல் ஏறும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பி ஏன்னா கம்மியாக இருந்தாலும் தேவை அடுத்த லெவல் ஏறுறதுக்கு. இன்வென்டரிலாம் எதுவுமே இல்லை காய்ஸ். இப்போ ஃப்ரூட் எதுவுமே ஒழுங்காகவே இல்லைன்ட்டு எல்லாமே தின்னுட்டேன். ராக்கெட் கூட இல்லை காய்ஸ் என்கிட்ட. அதுக்கு ராக்கெட் கொடுத்தா என்ன கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா ஏதாவது கொடுத்தேன்னா அது டபுள் ஆகவே ஆகாது, எல்லாம் தான் ஆகும். நானே ஒரு ஹெல்ப் இந்த ராக்கெட் வச்சுருது செத்தாதான் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸ்பெயினில் டே செம்ம சீடாக ஓடுவான் அவன். எப்போ பாரப்படம் தெரியல ஓட்டுவான் அளந்துக்கிறான். எதுக்கு போய் பண்ணுவாங்களே. சரி மக்களே, இப்போ எயிட்ட பாருங்க. இதுதாங்க ஷார்ட்ருக்கு டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்ச நேரம் லெவல் ஏற்றுவோம், எழுதி ஊற்றுவோம். பாதி எழுத்து வந்துச்சுனாலே போதும் கை. ஓகே, இன்ஸ்டின்ட் வந்துடுச்சு. பொட்டி இன்னும் வர மாட்டேங்குது. இன்ஸ்டின்ட்டே வந்துட்டு இந்த பொட்டி இன்னும் வர மாட்டேங்குது. இனிமேட்டு நம்ம பாடி ஜாலியாக அடிக்கலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸே கிடையாது. 92 தாங்க சரி இருக்கு. இப்போ அடுத்து தான் 94 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துரும். சீக்கிரம் கொடுப்பா தம்பி கொஸ்ட. ஓகே, கொல்லணும்னா கொல்லுவோம். நான் விஷத்து வச்சு கொல்ல போகிறேன் எல்லாத்தையும். ஆல்ரெடி 35,000 பவுன்ட்டி கொண்டு தான் எடுத்துருக்கேன். இந்த பாஸ் அடித்தா பவுன்ட்டியே கிடைக்க மாட்டேங்குது. 2.3 வரைக்கும் 2.3 தான்னா பாஸ் அடித்தா பவுன்ட்டியும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸ் லெவல் போகிற வரைக்கும் பவுன்ட்டி பாஸ் அடித்தா கிடைக்கிற மாதிரி எடுத்துச்சுன்னு வைங்களேன். 30 மில் பவுன்ட்டி பாஸை அடித்து எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், நான் ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லெவலுக்கு வந்திருக்கேன் காய்ஸ். அதாவது இன்னும் ஒரு லெவல் டு கோ காய்ஸ். ஓகே, இப்போ பெயினை வச்சு அடிக்க வேணாம், நம்ம இதை வச்சு அடிப்போம். வார்டு 477. ஓகே, இப்போ எவன் லாஸ்ட் லக்கி பர்சன் டு டைன்னு பார்ப்போங்க. நான் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் அடிக்கிறவன்னா லாஸ்ட் லக்கி பர்சன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ஸ்டின்ட் போட்டு அதான் செத்து போக தம்பி சீக்கிரமா. அண்ணன் தேடி போடுங்க. இப்போ எத்தனை பேர் அடிச்சு? 4 பேர் அடிச்சிருக்கேன். அது சுற்றி அப்படி சுற்றி போகணுங்க. சர்வரில் ஒரு பேரும் வரமாட்டேங்கிறேன். ஏன்னா என் சர்வரில் எப்படி வருவானுங்க. சரி ஓகே, ஒன்று ஒன்றா போட்டு அடிப்போம். எத்தனாவது இப்போ எத்தனாவது கேள்வியில் இருக்கேன்? 6ன்னு நினைக்கிறேன் கைஸ். 6 or 7 இவன் இல்லை, அவன் தான் லக்கி பர்சனாக இருப்பான். தெரிஞ்சு அவன் தாங்க லக்கி பர்சன். இதோ இவன் தான் இந்த லக்கி பர்சன் நினைக்கிறேன். இல்லைன்னா இவனுக்கு அடுத்திருக்கான் தான் லக்கி பர்சன். செத்து போட தம்பி. அவ்வளோதான் கைஸ், இவன் தான் லக்கி பர்சன். அவ்வளோதான், 1500 வந்தாச்சு. ரெடி டு கோ த நெக்ஸ்ட் வேர்ல்டு. சேவ் அண்ட் டாக் டு த என்பிசி.
கொலாசியம். ஓகே கைஸ், நம்ம கர்சடிஸ் போவோம். அங்கே என்னடா உனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் தான் நம்ம இங்கே போகணுங்க. கஃபேக்கு போய் லாஸ்ட்டாக ஒர்க் வந்துக்கலாம். இப்போது கிங்டம் ஆஃப் ரோஸுக்கு நம்ம கிரேவியட் ஐலாண்டில் ஒரு போட்டு வாங்கிட்டு போவோம். என்னோட மிதக்குறான் ஜாம்பி. ஓ, கல் மேல் நிற்கிறேண்ணே. இந்த ஃபோனுக்கு மட்டும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டு எங்கடா இந்த இருக்க கடைக்காரன்? இந்தா இருக்கேன். இப்போ எப்படி போகணும்னு சொல்ல மாட்டேன், நம்ம தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடுங்க. இப்போ திடீர்னு போகிறது லெவியத்தான் வருதான், அது வராது. சரி நம்ம போவோம். தம்பி கரெக்டாக உட்காருப்பா போட்டில், போவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடுங்க. இந்தா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஆர்ட் அண்ட் கோல்டு, அந்த சைடு க்ரீன் ஜோன். அதுக்கு நடுவில் தான் இந்த பெரிய பூ போட்ட இடம் இருக்குது, அதான் க்ரீன் ஜோனு. இதுதான் கிங்டம் ஆஃப் ரோஸ். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். இப்போ இங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வேற போனோம். 1500க்கு ஒரு டைட்டில் கூட தரல கைஸ். அதாவது ஒரு டைட்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை வந்துருச்சுல கிங்டம் ஆஃப் ரோஸு. குதிச்சு போக முடியாது. தண்ணி வந்து எத்து போகிறதா இல்லை குதிச்சு போகிறதா? இந்த பாருங்க, எழுத்து குறை கூட ரேட் ஏறுது. ஐயோ எப்படா போகிறது? எஃப் மேலே ஹோல்டு பண்ணு. சூப்பர் 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 எக்ஸ். வந்துட்டோம்ல. இப்போ இங்கே தாங்க மிஸ்ஸஸ் டைமண்டு வாழுவான். அவனை கொல்றதுக்காக போவோம். இல்லை அவன் இல்லை, சர்வருக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. நீ எவ்வளோ நேரம் ஆகும் பார்ப்போம். இந்த இருக்கு. ஸோ இப்படி தான் போகணுங்க இந்த கொலாசியத்துக்கு. கொலாசியம் அதுக்கு பின்னால் தான் இருக்குல்ல, அதான் கொலாசியம். ஓகே வாங்க போய் பேசுவோம் அவன்கிட்ட. கொலாசியம் வந்துடுச்சு கைஸ். இங்கே தான் நம்ம பிவிபி போடுவோம். எங்கடா இருக்கான்? அடியில் இருக்காங்க கைஸ். இதுக்குள்ளே போனால் ஒருத்தன் இருப்பான், கிங்கு ரெட்டு ஹெட்டு. அந்த சிவப்பு மண்டையிட்டு பேசணுமா? அந்த சிவப்பு மண்டை நம்மகிட்ட என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நினைக்கிறான் பாருங்க, இவன் தாங்க சாரா எடிட்டரு. ஓகே அஃப்கோர்ஸ் அட்மின் ரிப்பீந்திர கொண்டா தான் அப்டேட் 15 வருமா? தம்பி அப்டேட் 30 வரப்போகுது, நீ எதுக்கு அப்டேட் 15 பற்றி பேசுகிற? சரி அஃப்கோர்ஸ் கொடுத்தா என்னடா கைஸ், இந்த இடத்துக்கு நம்ம அனுப்பிட்டுருச்சு. இந்த இருக்கேன் ரிப்பீந்திரா. ஓகே கைஸ் கொல்லுவோம். அப்படியே இதை விட்டு ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணிடலாம். தம்பி டார்க்கு பிள்ளைட அப்பா வாடா நீ வேஸ்ட்டு. இந்த பின்னால் வந்துட்டியால ஜெயிண்ட் அணகுண்டு. யாரா நீ சும்மா அந்த பச்சை கலர் கோலை போட்டுருக்க? என்னோட பறக்கிறான். சீயை போடு சீயை போடு சீயை போடு சீயோ. ஐயோ எங்கேயோ போயிடுச்சு ப்ரோ. நீங்கள் அடித்தா நான் சாக மாட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு கடைசியாக பவுண்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரோபக்ஸ் தாங்க ப்ளீஸ். கோம் லைட்னிங் கிடைக்குமா? நான் ஓவரா பண்ணுற, உனக்கு பின்னிரும் பார்த்துக்கோ. ஐயோ ஏன்டா இந்த பால்ட் அடி வாங்க மாட்டேங்கிற? எப்படி தப்பிச்சோம்ல. M1 போதும்டா உனக்கு. எக்ஸு மாட்டினியா? பின்னால் வந்துடணும். ஐயோ ஃப்ரீ ஜாப் வேஸ்ட் ஆகுது. 7000 டேமேஜ். ஏன்டா அந்த பவரை போடுறா? ஐயோ என்னடா உனக்கு வேணும்? செத்து தொரடா சீக்கிரமா. ஐயோ பின்னால் வட பின்னால் வட பின்னால் வட பின்னால் வட. ஏய் கஃபே கொண்டுட்டேன். ரிப்பீந்திரா பாருங்க, வீட்டு ட்ரெஸ் போட்டிருக்கேன். ரிப்பீந்திரா
ஒபிட்டோ ட்ரெஸ்லாம் போட்டு விட்ருக்காங்களே. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். ப்ரைவேட்டுக்காக தம்பி வந்து ட்ரெஸ் போடுவார். இப்போ இவன் என்ன சொன்னான் ரெண்டு சவுக்கு மண்டை தம்பி நான் தான் போட்டிருப்பேன்டா அவனை தாங்க காம்பியாக இருக்கான். ஒபிட்டோ ட்ரெஸ் தான் போட்டு இல்லை நானே அதை முடிவுண்டா இல்லை வேண்டாம் போயிட்டான். டாக் டு மிஸ்டர் கேப்டன் அட் கிரீன் ஜோன். ஓகே கைஸ், நியூ மெசேஜ். டியர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மெண்டல் மெசேஜ். டாக் டு மிஸ்டர் கேப்டன். ஓகே கைஸ், நம்ம வந்ததுக்கு ஒரு பொட்டியை பொறுக்கிட்டு போவோம். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் மேலே வேண்டா டே அத்தி. இந்த சைடு ஒரு பொட்டி. வெளியே போய் இந்த மிஸ்டர் காட்சாட்டை ரோல் பண்ணுவோம். என்ன தரான்? கைக்கு தான் தர மாட்டேங்கிறான். போர்ட்டல் கோஸ்ட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டல் கொடுத்தாலாவது நல்லாயிருக்கும். எல்லாருன்ற சரி, நம்ம கண்டிப்பாக தேவையில்லை, ட்ராப்பும் பண்ண தேவையில்லை. அப்படியே போயிடும். ஒருத்தன் கூட இல்லையடா சர்வரில். பறந்தே போகண்டா. ஏய், யாரும் பிரிட்ஜில் போவா? அப்படியே பறந்து தான் போவாங்க. ஓகே, ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி. என்னடா பண்ணுற? டேஷ் பண்ணி போயிடுவேன். டேஷ் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளலாம் விடுற. வந்துட்டேன். ஆர்டி பஸ் இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? எங்கடா எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனு? ஓகே, தேர்ட் போகிறோம் கைஸ். வாங்க போகலாம். ஓகே, ஸ்க்ரீன் கருப்பு கலரில் ஆயிடுச்சு. லோட் ஆகுது, பொறுமையாக லோட் ஆகுது. இவ்வளோ பொறுமையாக லோட் ஆகுது. என்னடா தம்பி சீக்கிரம் லோட் ஆனால் என்ன வேண்டா? உய், இந்த பாருங்க, புதுசாக போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இது அது வேணாம இது என்ன ஃப்ரூட்டுன்னு தரல கைஸ். ஒருவேளை வேணாம் ரீவருக்கு முன்னாலே வச்சிட்டாங்களோ. வச்சிருப்பாங்க. தேர்ட்டில் ஐலாண்டு கைஸ். ஃபாஸ்ட் மோல் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகுது? ஐயோ, அதுக்குள்ளே நானே போயிட்டேனே. ஃபாஸ்ட் மோல் போட்டு தான் சரி. ஓகே கைஸ், நம்ம லெவல்லாம் ஏற்ற போகிறதில்ல. ரீவர்ட் சேனல் தான் இருக்கான்னு பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் சி வந்தாச்சு கைஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கடைசியாக நம்ம கேரக்டர் நம்மளுக்கு ஒரு பாய் சொல்லுவார், கேட்டு லீவ் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், பாய்.